மேனேஜர் எப்படி தண்ணி குடிக்க போறான் பாரு கிட்ட. மேனேஜர் தம்பி கிட்ட ₹1,00,000 செக் வாங்கினியாம எதுக்கு? சம்பளம் கொடுக்கறதுக்காக சார். யாராருக்கு என்ன சம்பளம் கொடுத்தேன்? மில் தொழிலாளிகள் கொடுத்தேன், வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன், நானும் எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு ஆச்சு? 37,000 சொச்சம். சொச்சம் நாம கரெக்ட் சொல்லு. 37,798 ஆச்சு சார். மீறி என்ன பண்ண? சேஃப்ல இருக்கு சார். நான் மட்டும் இந்த வீட்டுல கணக்கு கேட்கிறேன்னாக்கா என்ன ஆயிருக்கும்? ஏண்டா தம்பி, அந்த ஆளுதான் விவசாயம் இல்லாம 37,000 ரூபாய்க்கு ₹1,00,000 கேட்டா எதுக்கு என்னன்னு கேட்டு நீ கையெழுத்து போட வேண்டாமா? நான் கேட்டேன், அன்னைக்கே கேட்டேன். எதுக்கு நீ 1க்கு பக்கத்துல 5 சைபர் போட்டான்னு? அதுதான் சம்பளம். 5 சைபரா? 5 சைபர் ஏன் கேட்ட? அது போட்டா தாங்க ₹1,00,000. ஏயா மேனேஜர், நம்ம இடத்துக்கே இப்படி துரோகம் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு அப்பாவி பிள்ளை ஏமாத்தினே நீ நரகத்துக்கு தான் போவேன். இப்ப மட்டும் இவர் வந்து கணக்கு கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும்? நீது பெத்த புள்ளையே அவரு விருங்குறேன்னு. அது வந்து கண்ணே, பெத்த பிள்ளையா இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில நாம மரியாதை கொடுத்து பேசினாதான் மத்தவங்களும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க. தனியா இருக்கும்போது நாயே பேயன்னு திட்டிக்கலாம். அம்மா அம்மா ஜெயம்மா கண்ணுமா நாயே பேய எடுறா கையா. இப்பதான் அம்மா என்னையா கிக்கு சிரிக்கிற? இது எங்க குடும்ப விஷயம். இன்னில இருந்து கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். எஸ் சார்.